ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரவை அப்பம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குறைவான பொருட்களில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த டேஸ்டியான சூப்பரான ரவை அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் கப்பில் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை போட்டுக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. நான் வந்து வறுத்த ரவை எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனேவே தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால இந்த தண்ணியோடு சேர்ந்து கலந்து வரும்போது கொஞ்சம் அப்படியே இலகி வரும். ரவை வந்து நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 1 கப் அளவுக்கு மட்டும்தாங்க இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கோன்றனால நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்பம் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவில் 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரவை அப்பத்துக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா உப்பி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்பம் வந்து ஊற்றுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழியாக இருக்குன்றனால நம்ம வந்து கொஞ்சமாகவே இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தாவே போதும். இப்போ ஒரு சின்ன கரண்டியில் ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. அதுவாக தானாக ஒரு அரை நிமிஷத்தில் அப்படியே மேலே எலும்பி வரும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா, அப்போ நல்லா மேலே எலும்பி வரும். இப்படி மேலே எலும்பி வந்ததும் ஒரு நிமிஷம் விட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் செய்யும்போது ஒன்றா நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து அகலமாக இருக்க பேனில் செய்கிறீங்கன்னா ஒரே டைமில் ஒரு 5, 6 கூட நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து அதில் நம்ம ஊற்ற வேண்டியதாக இருக்கும். 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவு எதுவும் இல்லாமல் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வந்து வெந்திருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பமாக போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் மாவாக இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ ஒன்று எடுத்தாச்சு. நான் இப்போ அடுத்ததுக்கு ஊற்றுறேன் பாருங்கள். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நடுவில் ஊற்றிட்டு அப்படியே மேலே எலும்பி வரும். மேலே எலும்பி வந்ததும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க. இந்த சைஸில் நீங்கள் வந்து அப்பம் செய்யும்போது நம்ம எடுத்த இந்த 1/4 லிட்டருடைய கப்பில் நம்ம சொன்ன அளவுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 22 அப்பம் கிட்ட இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் வந்து இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.